ஹலோ வணக்கம். நான் உங்க நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ். கடந்த 2 நாட்களா ஒரு நகைச்சுவையான சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டுல. தாவேகா தான் அடுத்த அதிமுக அப்படின்னு மக்கள் பாக்குறாங்கன்ட்டு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதிமுகவே மிஞ்சிய அளவுக்கு தாவேகா நிர்வாகிகள் அதாவது தாவேகா அமைச்சர்கள் எம்எல்ஏகள் ஒரு சில பேட்டிகள் கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்றத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லதான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம தான் எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல தீர்க்கப்படாத ஒரு விஷயத்துல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குப்பை கிடங்கு. நிறைய இடத்துல உதாரணத்துக்கு இங்க கொடுங்கையூர்ல இருக்கு. அந்த நிறைய இடத்துல இந்த குப்பை கிடங்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நாசா விஞ்ஞானிகள் கூட இவ்வளோ ஒரு கிளியர் கட்டான ஒரு இது சொல்யூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தாவேகா எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இதுல எல்லாம் மைனிங் பண்ற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய பள்ளம் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாம விடப்பட்ட இடத்துல மலை அடிவாரத்துல இருக்க பள்ளத்துல இதை போட்டு மூடிட்டோம்னா, மொத்தமா மூடிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. சோ எந்த நோக்கத்துல ஆதவ அர்ஜுனா தாவேகா தான் அடுத்த அதிமுக சொன்னாரு தெரியல. நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜாவோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பாயிண்ட் எல்லாம் தாவேகா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுல ஒரு ஃபன்னான சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும், தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாரு. அவர் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாரு. சோ இதுக்கு மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சா எல்லாருமே ஒரு வருத்தத்தை தான் தெரிஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த ஸ்கீம்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி ஏமாத்தினாரோ அதே மாதிரி தாவேகா இந்த தடவை இந்த ஸ்கீம்ல ஏமாத்திருக்காங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 5 ஏக்கருக்கும் கீழே இருக்க விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல விவசாய நிலம் வச்சிருக்கவங்களுக்கு பாதி, அதாவது 50% வாங்கின கடன் தள்ளுபடி. இப்படி மக்களுக்கு ஒரு பெரிய ஆசையை தூண்டி விட்டுட்டு, மக்கள் சரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆசையை தூண்டி விட்டுட்டு இன்னைக்கு என்ன ஸ்கீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, சிறு குறு விவசாயிகள், இந்த சிறு விவசாயிகள் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் குள்ள இருக்கவங்க, குறு விவசாயிகள்லாம் இந்த 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க, இதுல 50,000 வரைக்கும் அந்த குறு தொழில் வாங்கியிருந்தாங்கன்னா ஃபுல்லா சப்சிடி. அதே 5 ஏக்கர் பாத்தீங்கன்னா பாதி சப்சிடி. அப்படியே அடுத்த இது பாத்தீங்கன்னா 60,000 வாங்கியிருந்தாங்கன்னா இவ்வளோ 40,000 30,000 அப்படின்ட்டு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 5,000 தள்ளுபடி அப்படின்ற இது பண்ணிருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். 1,00,000த்துல 95,000 கட்ட தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த 5,000 கட்ட தெரியாதா? இதுக்கு கவர்மெண்ட் நாங்க சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இதை எதிர்த்து அவர் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு விவசாயிகள் தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்காங்க. சோ வழக்கம் போல அதே மாதிரிதான் தாவேகா தான் அடுத்த அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா அடுத்து திமுக செயல்பட்டு இருக்கு. அதாவது அவங்க அமைச்சர்கள்லாம் அதிமுக அமைச்சர்களை கடைபிடிக்கிறாங்க. அரசாங்கம் திமுக கடைபிடிச்சு போயிட்டு இருக்கு. சோ இங்க பாதி எப்படி சினிமால அங்க இருந்து எடுத்து ரீமேக் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்ற ஒரு இதுலதான் இன்னைக்கு கவர்மெண்ட் ரன் ஆயிடுச்சு. சோ அவங்க பார்க்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க உள்ளே விடல. சோ அவங்க போராட்டமும் விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். நம்ம நேற்று இதுல சொல்லியிருப்போம், தாவேகா தொண்டர்கள் வாய் மூடி கொண்டு உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு தாவேகா தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும், நிறைய மக்களுக்கு இதை பத்தி தெரிய நிறைய போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட இல்லாம ஒரு கட்டம் மேல போயிட்டு திருவண்ணாமலையில வேட்பாளர், தாவேகாவோட வேட்பாளர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா, எப்பா சாமி இதுக்கு மேல உனக்கு முட்டு கொடுக்க முடியாதுடா, ஆளை விடுறா சாமின்ற அளவுக்கு விவசாயிகளுக்கு விஜய் துரோகம் விளைவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி. இப்படி ஒரு சைடு என்னன்னா அமைச்சர்கள் அவங்க விஞ்ஞானபூர்வமா சில கருத்துக்கள்லாம் சொல்ல அதை அப்படியே ஒரு ஃபன்னா போய் முடிய, இந்த சைடு தாவேகா கவர்மெண்ட்டோ ஸ்கீம் ஏதோ சொல்லிட்டோம் ஆட்சி பிடிக்கணும்ட்டு அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஏதோ திமுக பண்ண பித்தலாட்டம் மாதிரி இவங்களும் சில பித்தலாட்டங்கள் பண்ணி வெளியிட்டாங்க. ஆனா மக்கள் தெளிவா இதை விட்டு நோக்கிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கம் வேணும் அப்படின்னு சொன்ன அந்த 20% மக்கள் பாத்தீங்கன்னா மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான். மீதி ஒரு 15% வீட்டுல பசங்க சொன்னாங்க அப்படி வாக்களிச்சிருந்தாலும் இளைஞர்களும் பெண்களும்
மற்ற சில மக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாற்றம் வேணும், திமுக வேணாம், அதிமுக வேணாம், சோ அதுக்கு ஒரு மாற்றா ஒரு கட்சி இவர் வந்து நல்லது பண்ணுவாரு நினைச்சு அப்படி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மக்களோட தன்னோட ஆதங்கத்தை வந்து எல்லாம் வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். போராட்டங்களும் மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆறாங்கன்னு தெரிஞ்சு அமைச்சர் ஆதவர்ஜனை வந்து பாத்தீங்கன்னா அவருதான் ஏதோ ஒரு சாணக்கியர் மாதிரி என்ன பண்ணிருக்காரு, ஆல்ரெடி ஆறி போய் முடிஞ்ச ஒரு கதையை வந்து திருப்பியும் வந்து கிண்டி விட்டுருக்காரு. என்னன்னா அதிமுக வந்து உதயநிதியை சிஎம் முன்னிறுத்த வச்சு எடப்பாடி வந்து துணை முதலமைச்சரா வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அதை வந்து எங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து தரகத்து தெரிஞ்சுட்டாரு அப்படின்ட்டு ஆல்ரெடி அணைஞ்சு போன தீய, எரியவே வைக்க முடியாத தீய திருப்பி அவர் வந்து பைப் போட்டு புகை போட்டு ஊதிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து அவர் பண்றாருன்னா, இந்த விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பல இடத்துல வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து மற்ற இருக்கிற மக்களுக்கும் வந்து தெரியக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக ஆதவர்ஜனா ஒரு பொய்யான கருத்தை வந்து சொல்லிட்டு வராரு. எதுக்குன்னா அவங்க கவர்மெண்ட்டை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆதவர்ஜனா வந்து தான் தான் பெரிய சாணக்கியர் அப்படின்ட்டு இந்த விஷயத்த வந்து சொன்னாரு. இப்போதான் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கே ஒரு விஷயத்துக்கு வரும். காரணம் என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில வந்து சந்தித்தாரு. சோ அங்க என்னென்ன நடந்ததுன்னு பாக்கணும். சோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பும் போது யார் யாரெல்லாம் போனாங்க, அங்க என்ன நடந்தது, எத்தனை மணி நேரம் அவர் வந்து சந்திச்சாரு, ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகும்போது ஒரு 9 பேர் கொண்ட குழு வந்து போறாங்க. நான் 9 பேர் கொண்ட குழுன்னு சொன்னோடனே மக்கள் நீங்க எல்லாம் வந்து அமைச்சர் இந்த அமைச்சர் கூப்பிட்டு போயிருப்பாரு, அந்த அமைச்சர் கூப்பிட்டு போயிருப்பாருன்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஏன்னா கடந்த வரலாறுல இருந்து அப்படிதான், எந்த முதலமைச்சர் வந்து டெல்லி போய் பிரதமரை வந்து பார்த்தாலும் அந்தந்த துறை சார்ந்த சில அமைச்சர்கள் வந்து கூட வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆனா நம்ம அண்ணன் தான் ஹிஸ்டரி கிரியேட்டர் ஆச்சு. எப்படி இந்த சினிமால வந்து ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது, ரெக்கார்ட் மேக்கர்ன்ற மாதிரி அவர் ஒரு புது விதமா வந்து இது பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா அதுல 9 பேர், அதுல ஒருத்தர் வந்து எப்பவுமே அவர் கூடயே இருக்கிற திரு ஜெகதீஷ் அவர்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி, அவர் கூட இருக்கிற செக்யூரிட்டி, அப்புறம் அவரோட பர்சனல் செக்யூரிட்டிக்கு 3 பேரு. அது இல்லாம ஒரு சில நபர்கள்லாம் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களா அஜித் விஜய், ஸோ அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கலாம் இந்த நியூஸ். காரணம் என்னன்னா, ரொம்ப நாளா விஜய் வந்து விக்கு வச்சிருக்காரு. அந்த திரைப்படத்துக்கு வந்து இந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஜெகதீஷ் பேர் கொண்ட இன்னொரு ஜெகதீஷ் அவர் வந்து கூட போயிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீக் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவரை வந்து கூட கூப்பிட்டு போயிருக்காரு. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், அண்ணன் வந்து அங்க போறாருல, ஹீரோ கொஞ்சம் மாசு லுக்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம். தப்பு இல்ல, முதலமைச்சர் கொஞ்சம் பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, அண்ணா மக்கள் பணத்துல எதுக்குண்ணா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க எப்படியும் வந்து ஆந்திரா, அதாவது வந்து பவன் கல்யாண் காரு அவர் படத்தையும் அதே மாதிரி தெலுங்குல மகேஷ் பாபு படத்தையும் வந்து ரீமேக் பண்ணி இங்க வந்து பல வெற்றி படங்கள் வந்து கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி சினிமால மட்டும் நான் வந்து கடன் வாங்க மாட்டேன், கவர்மெண்ட் ரன் பண்ணாலும் எனக்கு யாராவது கூட இருக்கவங்களுக்கு வந்து நான் அங்கதான் வந்து கடன் வாங்கி பண்ணுவேன்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸா யாரையும் வந்து வாங்கல, ஆந்திரால இருக்க சில நபர்கள், ஒரு முக்கிய புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் கூட ஒரு 2 பேர் வந்து போயிருக்காங்க. சோ கவர்னர் இவர் வந்து சந்திக்க போகும்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவர் ஓனர் வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த போட்டோல அவர் பக்கத்துல ஒருத்தர் வந்து நிப்பாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால இந்த கனிம வள கொள்ளைகள்ல ஈடுபடுற ஒரு நபர், அதாவது பெரிய கனிம வள ஊழல்கள்ல சிக்கிய ஒரு நபர். சோ வந்து இவர் ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அனில் ரெட்டி. சோ அனில் ரெட்டின்னு உடனே ஒரு பெரிய விஜய் ரசிகர்ல நினைச்சிடாதீங்க, அனில்னு பேர் வச்சு அனில் ரெட்டி நினைச்சிருக்காரு. அந்த அனில்ன்றது வேற. சோ இந்த அனில் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி டாஸ்மாக்ன்னு இருக்கோ, ஆந்திரால வந்து ஒரு அங்க வந்து ஒரு நிறுவனம், அதான் டாஸ்மாக் மாதிரி மதுபானத்துக்கு வந்து ஒரு இது. அந்த இடத்துல 3500 கோடி ஊழல் செய்த நபர் தான் இந்த அனில் ரெட்டி. அந்த அனில் ரெட்டி இன்னைக்கு வந்து கூட வந்து வச்சிருக்காரு. இப்ப மக்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம், எதுக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு கூட வச்சிருக்காரு அப்படின்னா, திமுக பரம்பரையா வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கருணாநிதி வந்து ஒரு செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் ஜி வந்து அவரு ஒரு இது வந்து செட் பண்ணிக்கிட்டாரு. அதை அப்படியே வந்து பிள்ளைகிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆள் கொஞ்சம் நியூ என்ட்ரி இல்லையா, அவருக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் வேணும் இல்லையா. சோ அங்க இருந்து ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இருந்து அனில் ரெட்டியும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஓனரோட நெருங்கிய நண்பரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல அந்த விஷ்ணு ரெட்டி. சோ அந்த விஷ்ணு ரெட்டி அவரே வந்து இங்க இவர் வந்து கொள்ளை அடிக்கணும்ல, இல்ல கொள்ளை அடிக்கிறாரோ இல்ல அவங்க அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ சொல்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு பிரில்லியண்டா
நவீன ஐடியாக்கள் ஏதாவது வச்சிருக்கலாம் இல்லையா. சோ அதுக்காக கூட வந்து போயிருக்காரு. சோ வரலாற்றிலே முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு அமைச்சர்கள் இல்லாம வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அதாவது பிரதமரை வந்து சந்திச்சிருக்காரு. சரி அப்படிதான் சந்திச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு இது என்னன்னா, பிரதமரை வந்து இது வரைக்கும் பிரதமர் முதலமைச்சர் சந்திப்புல குறைந்தபட்சமா வந்து அந்த சந்திப்பு நடந்தது வந்து விஜய் அவர்களோட. காரணம்னா வெறுமே 10 நிமிஷம் தான். அதாவது அவங்க சந்திப்பு மட்டும் 10 நிமிஷம் இல்ல, அந்த உள்ள போய் செக்கிங் முத கொண்டு எல்லாமே பண்ணி பிரதமரை பாக்குறதே வெறும் 10 நிமிஷம் தான். எனக்கு தெரிஞ்சு இவர் உள்ள போயிட்டு செக்கிங் முடிச்சுட்டு பூ கொத்து கொடுத்துட்டு கொஞ்சம் உக்காந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. சோ மொத்தமாவே அவங்க சந்திப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்து நடந்தது. சோ முடிச்சுட்டு வெளில வரும்போது திருப்பி ஒரு ரெக்கார்ட் மேக்கர் இல்லையா, ரெக்கார்ட் மேக் பண்ணணும்ல. சோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாருன்னா, எப்பவுமே அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், இவங்க எப்பவுமே வந்து டெல்லி போனாங்கன்னா நம்ம இங்க தமிழ்நாடு அந்த ஹவுஸ் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு வந்து கட்டாயமா இருக்கும். சோ நான் வந்து ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சோ கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாருன்ட்டு. பட் தலைவர் வந்து தலைவன் வேற ரகம் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவையும் வந்து பிரஸ் மீட்டை வந்து தவிர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கப்பட்டிருக்கு. காரணம்னா இவர் இறங்கி வராரு, இங்க இருக்க பத்திரிகையாளர்லாம் வந்து கேக்குறாங்க, சொல்லியே கேக்குறாங்க, இந்த மாதிரி எந்த முதலமைச்சருமே வந்து பண்ணது கிடையாது, அந்த லெகசியை பிரேக் பண்ணாதீங்க, சோ ப்ளீஸ் இதுக்கு வந்து பிரஸ் மீட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆள் தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடுவார் இல்லையா, அப்பத்துல இருந்தே ஓடிட்டு தான் இருக்காப்புல. சோ எட்டாம்பர் ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி டக்கு டக்கு காதுல ஏறி கிளம்பி இங்க வந்துட்டாரு. நீங்க வந்து சொல்லலாம் இதை பார்த்துட்டு என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. ஒரு 6 மாசம் கூட முடிவாகாத ஒரு ஆட்சியை வந்து நீங்க எப்படி வந்து விமர்சிக்கலாம்னு வந்து கேட்கலாம். ஆனா இப்படி வந்து நடக்கும்போது இந்த எம்எல்ஏக்கள் பேட்டியும் அதுக்கு ஆதரர்ஜனா வந்து மலுப்பி அவர் ஒரு பெரிய சாணக்கியர் நினைச்சு அவர் வந்து சரி இர்ரா நாக்குழுத்தி போடுற பண்ற மூவும், இந்த சைடு திமுக வந்து பல திட்டங்கள், இலவச திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களும் அறிவிச்சு அது வந்து ஏமாற்றியது. அதே போல நம்மதான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே, தாவேக்காவுக்கும் திமுக எந்த வித்தியாசமும் கிடையாது, அது ரெண்டும் வந்து ஒரே இதுதான், ஒரே தலைவர்கள் மட்டும் வேற வேற. அந்த சைடு மு க ஸ்டாலின், இந்த சைடு வந்து விஜய் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள தகுதியற்ற ஆட்சி அப்படின்றத இந்த 1 மந்த்லயே வந்து அவங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க. சோ அதுக்கேத்த மாதிரிதான் பல தாவேக்கா தொண்டர்களும் சரி மக்களும் சரி பல இடங்கள்ல வந்து போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அப்படின்ட்டு வந்து அரசியல்ல வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி மக்கள் உங்கள் குரல் என்ன அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இறுதியா உங்ககிட்ட நான் எப்பவுமே கேட்கிற ஒரு விஷயம், இந்த சேனல் எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ் வந்து சிறந்து செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமா எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.